ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 43 விஸ்வஸ்ய ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே व्रजेम सर्वे चरणं यतीच ஸ்மிருதம் பிரேட்சதி அபயம் ஸ்வபும்சாம். மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றிற்காக நீங்கள் அவதாரங்களை ஏற்கிறீர்கள். எனவே தங்களுடைய தாமரை பாதங்களை நாங்கள் தஞ்சமடைகிறோம். ஏனெனில் அப்பாதங்கள் உங்களுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் ஞாபகத்தையும் தைரியத்தையும் அளிக்கின்றன. பொருளுரை. பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பு, காப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றிற்காக 3 அவதாரங்கள் உள்ளனர். பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் சிவபெருமான். இவர்கள் பௌதிக சிருஷ்டிக்கு காரணமாக உள்ள 3 ஜட இயற்கை குணங்களுக்கு அதிபதிகளாவர். சத்வ குணத்திற்கு விஷ்ணுவும், ரஜோகுணத்திற்கு பிரம்மாவும், தமோ குணத்திற்கு மகேஸ்வரனும் அதிபதிகளாவர். இக்குணங்களுக்கேற்ப பக்தர்களும் வேறுபடுகின்றனர். சத்வ குணத்தில் உள்ளவர்கள் விஷ்ணுவை வழிபடுகின்றனர். ரஜோ குணத்திலுள்ளவர்கள் பிரம்மதேவரை வழிபடுகின்றனர் மற்றும் தமோ குணத்திலுள்ளவர்கள் சிவபெருமானை வழிபடுகின்றனர். இம்மூன்று மும்மூர்த்திகளும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரங்கள் ஆவர். தேவர்கள் இங்கு வெவ்வேறு அவதாரங்களை குறிப்பிடாமல் நேரடியாக பரமபுருஷ பகவானையே குறிப்பிடுகின்றனர். ஆயினும் பௌதிக உலகத்தில் உள்ள விஷ்ணு அவதாரத்தை தேவர்கள் நேரடியாக வழிபடுகின்றனர். பிரபஞ்ச நிர்வாகத்தில் ஏதேனும் சிரமம் ஏற்படும் போதெல்லாம் தங்களுடைய கஷ்டத்தை தெரிவிப்பதற்காக பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பகவான் விஷ்ணுவை தேவர்கள் அணுகுகின்றனர் என்பது சாஸ்திரங்களிலிருந்து அறியப்படுகிறது. பிரம்மதேவரும் சிவபெருமானும் பகவானின் அவதாரங்கள் என்றாலும் அவர்கள் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதால் தேவர்களுக்கு இடைப்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர், பரமபுருஷ பகவானாக அல்ல. பகவான் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் தேவர்கள் என்றும் அப்படி செய்யாதவர்கள் அசுரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். விஷ்ணு எப்பொழுதும் தேவர்களின் பக்கத்திலேயே இருக்கிறார். ஆனால் பிரம்மாவும் சிவனும் சில சமயங்களில் அசுரர்களின் பக்கம் சேர்ந்து கொள்கின்றனர். அசுரர்களின் சிந்தனை அவர்களுக்கும் வந்துவிடுகிறதென்பது இதன் பொருள் அல்ல. மாறாக அசுரர்களை கட்டுப்படுத்துவதற்காக சில சமயங்களில் அவர்கள் எதையேனும் செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா.